ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம சீரியல் எதை பற்றி பார்க்க போனால் ஹிட் அண்ட் செக் லீடர் சீசன் 1 எபிசோட் 5 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ட்ரைனிங்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரைனிங் ரூம்குள்ளே போயிட்டு சிஸ்டம் ஹீரோக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்கோம். ஹீரோ பார்த்தீங்கன்னா லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட்டை 3 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கலன்னா ஹீரோக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக அவன் மண்டியில் இருக்கிற முடியலாம் கொட்டி ஹீரோ பார்த்தீங்கன்னா சொட்ட தலையாக மாறிடுவான். பிரின்ஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த இடத்துல பைத்தியம் பிடிச்சிருது. நம்ம ஹீரோ பற்றி அந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா, மாஸ்டர் நீங்க போற அதே வழி தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன், டீமன்ஸா வந்து அழிப்பேன், மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அவன் பாட்டு அந்த இடத்துல இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவன் வந்து நிறுத்தவும் பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பானா. நம்மளாம் இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. நம்ம ஹீரோ கூட அப்படிதான் நினைப்பான், ஏன்டா அவன் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசி முடிப்பானா. அப்போ சிஸ்டம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்டு கொடுக்குது. ஏன்னா அவன் பேசுறது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சாமா. அதனால சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்டு கொடுக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கார்டெல்லாம். சரி நமக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை போட்டாங்க, வந்து கூட்டிட்டு போறான். அப்படி நம்ம எல்லாமே அந்த செக்டுக்கு வந்து வராங்க. அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன்ல வரதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் பயங்கர சக்கறாங்க. என்னடா அவன் டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வராங்கன்னு. அந்த ஈவல் செக்டோட இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோட பவர் எவ்வளவு இருக்கு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே வந்து தெரியாது. ஹீரோ கிட்ட பவர் இருக்கிற மாதிரியே வந்து காட்டாது. நம்ம அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பையனை சண்டைக்கு வந்து இறக்கி வராங்க. அப்ப அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட பவரை பத்தி எல்லாம் சாக்காயிறாங்க. ஒரே மாசத்துல எப்பறம் வந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறினா அப்படின்னு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, இது வரைக்கும் நீ பவர்ஸ் இல்லாதவங்களை அட்டாக் பண்ணியிருக்கு, அவனோட பவர் கம்மியா இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணி புள்ளி பண்ணியிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன், உனக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த இடத்துல ஏதாவது ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டா அவன் மண்டை சோட்டே ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே சென் பார்த்தீங்கன்னா சோடை எடுத்து நம்ம பையன் அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். நம்ம போயிட்டு இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ காணும். அப்படியே அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்த நம்பாளுங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த சென் கேட்கறாண்டே உங்க செட்டில் வந்து சோடெல்லாம் கிடையாது, நான் ஸ்டிக் வச்சு சண்டை போறேன்னு. அதுலேயே நம்ம போய் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அங்கே வந்து பறக்க விட்றான். அந்த சென் கட்டு போயிட்டு அட்டாக் பண்ணதுக்கு பயங்கரமான போர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றான். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அவனை அடிச்சு பறக்க விட்டுறான். அது சென்னால சுத்தமாக நம்பவே முடியல. உங்க வீட்டை போயிட்டு அடி வாங்குறான், நீ எப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினா அப்படிலாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நான் நினைச்சது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டானே அப்படின்னு. அப்போ அந்த ஈவல் செக்டோட எழுத்து சொல்றாடே, நீ வந்து அது யூஸ் பண்ண டைம் வந்துச்சுடா அப்படின்னு. அப்படியே அந்த சென்னு பார்த்தீங்கன்னா அந்த பில் எடுத்து சாப்பிட்டுறான். உடனே பார்த்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் எக்கச்சக்கமாக அந்த இடத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுது. அதை பார்த்து நம்மளுங்களாம் சாக்கையாங்க, இவ்வளோ போர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சேன்னு. அந்த சென்னு இவ்வளோ போர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணதுக்கு போர்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இவன்கிட்ட என்ன சொல்லுவோம், அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படி சொல்றா. அப்போ இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் ஸ்டிக்ல பவர் கேதர் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா அந்த சென்னோட பவரோட பவர் அதிகமா இருக்கு. அந்த சென்னை பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்கவே விட்டாரான். அது சென்னு போய் அந்த இடத்துல தோத்து போயிடறான். நம்ம போய் அந்த இடத்துல வின் பண்ணிடுறான். அந்த ஈவல் செக்டோட என்ன சொல்றான், நீ ஏதோ லக்கில் வின் பண்ணிடுடா அப்படியே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல அந்த எல்ரை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளாதப்போ தான் டைலாகே பேசுறான், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஸ்டூடெண்ட் மேலே நீ கை வச்சிருப்பா அப்படின்னு. ஹீரோ ஒரே அட்டாக்ல எவ்வளோ பெரிய எல்ரையே போட்டு தள்ளிட்டா இல்லையா. அதனால அங்கிருந்து எல்லாருமே வந்து ஹீரோட போற பார்த்து சாக்காயிடுறாங்க. ஹீரோ அங்க வந்து கிளம்ப போகும்போது சிஸ்டம் திருப்பி ஹீரோ வான் பண்ணது, என்ன மிஷன் முடிக்கிறதுக்கு 1 hour 47 minutes தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கழட்டி விட்டா இல்லையா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட வரேன்னு சொல்ற. அப்ப அந்த சென்னு பார்த்தீங்கன்னா கடு போயிட்டு அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடா. அப்ப அவ சொல்றா, டே நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, நீ கூட தான் சீனியர் பிரதர் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா அப்படின்னு. அப்படியே 2 பேரும் அந்த இடத்துல மாத்தி மாத்தி அவங்க பண்ணதை சொல்லி கேவலமா வந்து அவங்களே கேவலப்படுத்திக்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன் நம்ம எல்லாரும் பயங்கர சாக்காயிறாங்க. நம்ம ஹீரோவே வந்து சாக்காயிர, என்னடா இவங்க எந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவ கழட்டி விட்டு போனாலே இப்ப நம்ம பையன் பார்த்தீங்கன்னா கழட்டி விடுறான். கழட்டி விடுறதுக்கு முன்னால நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு தத்துவம் சொல்லிட்டு கழட்டி விட்டு போறான். ஹீரோடைய மிஷன் முடியும் 8 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஹீரோக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்ப அந்த டைம்ல ஒரு சிலர் அங்க வந்து ஏதாவது டீமனை பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு கேட்கறானுங்க. ஏன்னா இவனுக்கு வந்து இந்த இடத்துல டீமனை பத்தியா கேட்கறான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்னையா தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. யாரா இவன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட டீடைல்ஸா வந்து பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க இருந்து எல்லாரும் வந்து அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதாவது அவனை தேடி வந்தானுங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அங்க மொத்த பேருமே அவன் பாத்தீங்கன்னா அடிச்சிடறான். அப்படியே அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அவன் கேட்கறான், எங்க ஃபேமிலியோட குஃபுவை நீங்க எடுத்துட்டீங்க, அண்ணன் நீங்க கொல்லன்னு பாக்குறீங்களாடானே. அவன் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு திரும்ப சும்மா இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு எல்லாருக்கும் எட்டு மாதிரி இருந்தவ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். எல்லாரும் பாத்தீங்கன்னா அவனை போயிட்டு அப்படியே அவன் மேல விழுந்து அவனை பிடிச்சிடறானுங்க. அவனை பிடிச்சி லாக் பண்றவனுங்களா. அப்ப வந்து ஹீரோ டே அவன் எனக்கு சொந்தமானவன், ஒழுங்கா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லுவானா. அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. உடனே ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி அவனுக்கு மேல அப்படியே ப்ரெஷர் போட்டுறான். அப்படியே எல்லாரும் கதற வச்சிடறாங்க, ஐயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவான். இவனோட பேர் பாத்தீங்கன்னா லின்னு. இவன் தான் பாத்தீங்கன்னா ஹீரோட 5வது ஸ்டூடெண்ட். நீ என்னோட ஸ்டூடெண்டா சேர்ந்துக்கிறேன் ஹீரோ கேட்போனா அவனுக்கு பாத்தீங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சிஸ்டம்
தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்குது அவன் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்ததுக்காக. ஹீரோ அவனை தொடலான்னு போவானா, அவன் என்ன சொல்கிறான்னா என்னை தொடாத, என்னை யாராவது தொட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு கேட்குறேன். ஹீரோ சொல்லுவான் இதுதானே நம்மளோட செக்ட்டுன்னு. அவன் வித்தியாசமாக அந்த இடத்த பார்த்துட்டு இது செக்ட் மாதிரியே இல்லை அப்படி சொல்கிறான். அப்படியே நம்பாளையம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம செக்டை பற்றி பெருமையாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. அப்படி சொல்லும் போது அவங்க ஆளுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஃபைனலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுப்பா வேற லெவலில் இருக்கும். ஐயோ இவங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு லின்னு அங்கே வந்து ஓடுவானா, அங்கேருந்து பேரியரில் ஒட்டி கீழே விழுந்துடுறான். அப்போ சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லுது லின்னோட விசுவாசம் வந்து 5% தான் இருக்குது அப்படின்னு. அதாவது அந்த லின்ன பையன் நம்ம ஹீரோவை சுத்தமாக நம்பவே இல்லை. சிஸ்டம் சொல்லுது லின்னோட விசுவாசம் 90% மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டெக்னிக் வந்து ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்னு. ஹீரோ லின்னோட விசுவாசத்தை அதிகப்படுத்தனா முதல்ல லின்னு ஹீரோவை நம்பணும். அப்போ ஹீரோ அந்த இடத்துல அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். லின் உனக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உன்னை நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த இடத்துல நீ சேஃபாக இருப்ப. அது மட்டும் இல்லை நான் வந்து உனக்கு பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவன்ட்டு ஒரு புக்கையுமே கொடுக்குறான், அதை படிடா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட விசுவாசம் எத்தனை % இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு % தான், 5லேருந்து 6 மாறி இருக்குது. ஹீரோக்குள்ள செமையா கடுப்பாக போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ திருப்பி ஒரு புக்கு கொடுப்பானா, அவன் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வேணாம் சொல்லிடுறான். ஹீரோ மெடிடேஷன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கான். யாருக்கு, அந்த லின்னுக்கு தான். ஹீரோ அந்த லின்னு கிட்ட சொல்றான், டேய் இந்த மெடிடேஷன் ரூம்குள்ள போயிட்டு நீ வந்து மெடிடேட் பண்ணி கோவப்படுறதெல்லாம் வந்து குறைச்சிக்கிற அவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. லின்னு என்ன சொல்றேன்னா, இல்லை இது பார்க்கறதுக்கே ரொம்ப பழசா இருக்கு, இதெல்லாம் என்னால் தங்க முடியாது, எனக்கு எப்படி தங்குறதுக்கு வேணும்னா அப்படி வேணும் இப்படி வேணும் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்றான், நீ கேட்ட எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, வெளியே பார்க்க தான் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தினா உள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறான். சொல்ல போனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை ஏமாத்தி உள்ள தள்ளி விட்டேன். இதுதான் அந்த ட்ரைனிங் ரூமு. அந்த இடத்துக்குள்ள அவன் போனவனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னால் அவனோட உருவமே வந்து நிற்கிது. நான் தான் நீ தானா அப்படின்ற மாதிரி அந்த உருவம் சொல்லுமோ அவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உன்ன மாதிரி மாஸ்டர் கிடையாதுறானா அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாரான். அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நான் தாண்டா உன்னோட பவரே, நான் மட்டும் இல்லைன்னா நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே சண்டை ரொம்ப பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்குமா. அந்த உருவம் திரும்ப என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு மிருகண்டா அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டு அவன் செமையா கடுப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த உருவத்தை பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா அடிச்சு அது கழுத்தை பிடிச்சலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த உருவம் சொல்லுது, என்ன நல்லா பாடுறான், நான் தான் நீ தானா, எதுக்குடா தேவையில்லாம நீ என் கூட சண்டை போற, நீ என்ன ஒன்னா எல்லாம் அப்படி சொல்லு. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அந்த ரூம் விட்டு வெளியே எடுத்துட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், எப்படா தம்பி இருக்கு அப்படின்னு. லென் சொல்றான், இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நான் செத்து போயிருப்போம், எதுக்குடா என்ன அதுக்குள்ள அனுப்பி வச்சிங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்போ 4th ஸ்டூடெண்ட் சொல்றான், ஜூனியர் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நம்ம மாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் தான் என்ன காப்பாத்தினார் அப்படிலாம் சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது லின்னு கொஞ்சம் ஹீரோ மேல நம்பிக்கை வருது. அவனோட அந்த விசுவாசமும் 15% மாறுது. ஹீரோ அவனுக்கு 2 பேர்ட்டு என்ன சொல்லணும்னா, நீங்க இன்னொரு தடவை ட்ரைனிங் ரூம்ல என்டர் ஆகும்போது உங்க எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களோட என்ன டீமனுக்கு ஒரு வாய்ப்பே நீங்க கொடுக்காதீங்க அப்படி சொல்லுவானா. அப்போ நம்ம 4th ஸ்டூடெண்ட் சொல்றான், மாஸ்டர் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பாருங்க நான் என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு போயிடுறான். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம்.